திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் 334ஆம் ஆண்டு பாஸ்கு திருவிழா, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற தூம்பா ஊர்வலம் நடைபெற்றது குறித்த செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாகுல அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பாஸ்கு திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயம் 96 பட்டிகளின் தாய் கிராமம் மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ளது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தூம்பா ஊர்வலம் ஆயிரக்கணக்கான இறைமக்களின் பங்கேற்புடன் கண்கலங்க வைக்கும் காட்சியாக அமைந்தது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பாஸ்கு திருவிழா தொடங்கியது. ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெற்ற பாடுகளின் பாஸ்கு நிகழ்வில் இயேசு பிரான் தனது வாழ்நாளில் அனுபவித்த துன்பங்கள் மற்றும் சிலுவை பாடுகள் மக்களால் நாடகமாக நடித்துக் காட்டப்பட்டன. இறுதியில் இயேசுவின் மரணத்தைத் தொடர்ந்து மலர்கள் மற்றும் தென்னங்கீற்றுகளால் அலங்கரிக்கப்பட்ட தூம்பாவில் திருவுடல் படுக்கை இயேசுவின் உடல் வைக்கப்பட்டது. பின்னர் 1000ற்கும் மேற்பட்ட இறைமக்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி ஆலயத்தைச் சுற்றியுள்ள 4 வீதிகளில் தூம்பாவை தூக்கிச் சென்று ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இறுதியில் இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படும் நிகழ்வு பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த நிகழ்வைத் தொடர்ந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. மேலும் 11 தேர்களில் உயிர்த்த இயேசு நகரம் முழுவதும் வீதி ஊர்வலம் செல்வார். இந்த நிகழ்வுகளும் பக்தர்களின் மகிழ்ச்சியுடன் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தூம்பா ஊர்வலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமின்றி அருகிலுள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்திருவிழா பாரம்பரியம், பக்தி மற்றும் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடத்தின் பாஸ்கு திருவிழா முழுவதும் பக்தர்களின் உணர்ச்சி, பக்தி மற்றும் விழாவின் புனிதத்தன்மையை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அன்பு குருவான ஆண்டவரே,
நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.